இவ பைத்தியக்காரி ஆயிட்டா. ஆனா இவளோட இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த அந்த ராஜராஜ பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு பெரிய பதவியோட சந்தோஷமா இருக்கான். பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? இவளை பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியாதா? நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். எவனால என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சதோ அவனால அவ வம்சமே அனுபவிக்கணும். என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். அந்த பாவத்தோட பலனை அவ அனுபவிக்க வேண்டாமா? அதனாலதான் அவங்க கூடவே இருந்து அவ பொண்டாட்டி பைரவியோட 2 கர்ப்பத்தையும் நான் பிறக்க விடாம பண்ணிட்டேன். குழந்தைய கொல்றது பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அது அவனுக்கான தண்டனையா தான் நினைச்சேன். அவனோட பாவம் அவனோடய போயிடலாம். ஆனா என்னையும் மீறி அவனுக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கு. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. இனிமே அவனை வச்சுதான் எல்லாமே நடக்க போகுது. அவன் சாகவும் கூடாது, வாழவும் கூடாது. பைத்தியங்கிற வியாதி எப்படி என் பொண்ணு கூடவே இருந்து கொல்லுதோ அதே மாதிரி நானும் அவன் கூடவே இருந்து கொல்லுவேன். அவனால என் பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சு, நிம்மதி போச்சு. இப்ப நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி என்னால அவனுக்கும் நடக்கணும். அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இந்த மாதிரி பழிவாங்குற உணர்ச்சி யாருக்குமே நல்லதில்ல. இத உங்களால மாத்திக்க முடியாதா? முடியும். நீங்க மனசு வச்சீங்கன்னா நானும் என்னோட முடிவை மாத்திக்கிறேன். நீங்க டாக்டர் தானே? என் பொண்ணு ரம்யாவ, அவளோட சிரிப்ப, அவளோட சந்தோஷத்தை, அவளோட எதிர்காலத்தை, அவ வாழ்க்கைய எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொடுங்க. அப்படி நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா நான் என்னோட முடிவை மாத்திக்கிறேன். உங்களால முடியுமா? எல்லாரையும் அம்மாவா படைச்சிட்டு என்ன மட்டும் இந்த கடவுள் பிசாசா படைச்சிட்டானா? நான் மட்டும் என்ன அழிக்கவா பிறந்த? என் பொண்ண பழைய ரம்யாவா திருப்பி கொடுக்க சொல்லுங்க. அப்போ நான் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன். குருவி கூட்ட கலைக்கிறது தப்புதான். அது பாவம் தெரிஞ்சுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பு காட்டின ஒரே பாவத்துக்காக என் பொண்ண பைத்தியக்காரியாக்கி 4 செவத்துக்குள்ள தள்ளி கால்ல இரும்பு சங்கிலிய கட்ட வச்சானே, அது தப்பு இல்லைன்னா நான் பண்றது தப்பு இல்ல. நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. உங்க கோபத்துல நியாயம் இருந்தாலும் அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானது. வன்மோங்கிறது தீக்குச்சி மாதிரி. இன்னொரு பொருளை எரிக்கிறதுக்கு முன்னால அதுவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இதையே நான் சொல்றேன்னா அவங்கள பழிவாங்கறதா நினைச்சு உங்க நிம்மதிய நீங்க இழந்துடாதீங்க. அதோட உங்க பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஏன் நினைக்கிறீங்க? உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது. நாளைக்கே நீங்க கேட்ட மாதிரி உங்க பொண்ணு பழைய ரம்யாவா திரும்ப வரலாம். அவங்களுக்கு புது வாழ்க்கை அமையலாம். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க. நீங்க சந்தேகப்படுற ஆண்டவனை நான் நம்புறேன். அவர் எல்லா வேதனையையும் குணப்படுத்துவாரு. துளசி, துளசி, ஹே
பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க துளசி? எனக்கு என்னடி, நான் நல்லா இருக்கேன். நீயும் சத்யாவும் நினைச்சது சாதிச்சிட்டீங்க. சத்யா சொன்னா. வாழ்த்துக்கள் டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். நான் சொல்லல உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு. மை பொண்டாட்டி வரலட்சுமி ரொம்ப பாசமான பொண்ணு. ஏய் வாய மூடுறா, கொன்றுவேன். சரி ஓகே. என்ன லூசு மாதிரி பேசிக்கிறாங்க? அவளை பொண்டாட்டின்னு வேற சொல்றான். இங்க என்ன நடக்குது? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்கிட்ட தான் அதை பத்தி சொல்லவே இல்லை. அதுதான் வருத்தம். ஏய் சொல்லக்கூடாதுலாம் இல்லடி, நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். திருட்டு கல்யாணம். ஆமாண்டி, அதனால தான் யார்கிட்டயும் சொல்ல முடியாம போச்சு. சாரிடி. ஓ, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இவங்களை பார்க்க தான் துளசி வந்திருக்கா. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன துளசி, உன்னை தேடி உன் அத்தை பையன் வந்திருக்கான் போல. விஸ்வாவா? ஆமா. அவ எப்படி இங்க? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? விஸ்வா கம் கம், ஏன் கார்ல இருக்க? அவன் வரமாட்டான். ஏன்? அம்மாவை கேட்காம அவன் எதையுமே செய்ய மாட்டான். சரியான அம்மா பையன். வாவ், உன் அத்தை பையன் அம்மாவை கேட்காமே காரை விட்டு இறங்கிட்டான். டே விஸ்வா, தைரியமா வாடா, கூச்சப்படாத. எப்படி இருக்க விஸ்வா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் சீனியர். பரவாயில்லையே, உன் அம்மாவுக்கு தெரியாம பெரிய பெரிய ஆளெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சத்யா எனக்கு சீனியர். காலேஜில் எப்பயாச்சும் பார்ப்பேன், பட் பெருசாக பேசிக்கிறது இல்லை. ஆனா உன்னை அடிக்கடி நான் பார்க்குறேன். நீ கமிஷனோட சன்னுங்கிறதுனால உன்னை எல்லாருக்குமே தெரியும். வரலட்சுமி என்னோட புது பொண்டாட்டி. துளசியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய். சத்யா, வரலட்சுமி உன்னோட சொந்த அத்தை பொண்ணு தானே? ஆமா. சின்ன வயசுல நீங்க எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுப்பீங்கல்ல? எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? இப்பவும் அதே தான் நடக்குது. ஒரு பக்கம் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் நாங்களும் சண்டை போட்டுட்டு இருப்போம். உங்களை மாதிரி தாண்டி. சரி அதெல்லாம் விடு. உங்க லவ் வீட்ல ஏத்துக்கிட்டாங்களா? அதை ஏன் கேக்குற? 2 வீட்லயும் ஒத்துக்கல. பொறுமையா பேசி பார்த்தோம், கேக்குற மாதிரி தெரியல. அதான் கோயில கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இனிமே நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். வீட்ல ஏத்துக்கிட்டாங்களா? உடனே ஏத்துப்பாங்களா? இவனோட அம்மா தாம் தூம்னு குதிச்சாங்க. ஆடு பகை குட்டி உறவான்னு ஒரே பாட்டு. அவங்களும் உன் அத்தை மாதிரிதான். அப்புறம் என்ன, வீட்டை விட்டு வெளியே போடான்னு பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியே கடாசிட்டாங்க. ஐயோ, விடுவோமா? நாங்க தாலி கட்டியாச்சு, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு பயங்கரமா சண்டை போட்டு காலெல்லாம் விழுந்து கதறி அழுதோம். இப்போ எல்லாம் சரியா போச்சு, ஏத்துக்கிட்டாங்க. ஓ, வீட்ல ஒத்துக்கலனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏத்துப்பாங்கன்னு சொல்றீங்களா? இதோ பாருடா துளசி, நீ ஆர்வமா கேக்குறத பார்த்தா என்ன விஸ்வா,
நீயும் சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஏய் சத்யா, அவங்கள கோத்து விடாத. கட்டிக்கிற முறையா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க. நாம மட்டும் என்னவா, முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே பழகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலையா? நாம வேற அவங்க வேற, நீ சும்மா இரு. ஆ, சத்யா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? ஏய் துளசி, என்ன வந்ததுமே கிளம்புறேன்னு சொல்ற? வீட்டுக்குள்ள வந்துட்டு போடி. பரவாயில்லடி, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். உங்களுக்கு இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. சந்தோஷமா சண்டை போட்டுக்கோங்க, ஓகே? அதெல்லாம் நாங்க பாத்துக்கோண்டி. உள்ள வந்து ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போடி. மேடத்தை கம்பல் பண்ணாதம்மா, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. பார்த்துட்டு உடனே போயிடலான்னு சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். துளசி, நம்ம கிளம்பலாமா? நானே உன்னை டிராப் பண்றேன். ம். ஏய் சத்யா, அதான் விஸ்வா கிட்ட கார் இருக்குல்ல, அதுலயே போய்ப்பா. ஆ, அதெல்லாம் வேண்டாம். கார்ல ஏதாச்சும் தொலைஞ்சிச்சுன்னா திரும்ப கிடைக்காது. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, உன் அம்மா தேடுவாங்க, நீ கிளம்பு. சத்யா, ஏய் துளசி, வீட்டுக்கு அத்தை வந்திருக்காங்கடி, இவரை கூப்பிடுறாங்க. ஓகே ஓகே, நீங்க போய் பாருங்க. ஏய் துளசி, ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ 2 பேரும் அவசியம் வீட்டுக்கு வரணும். பார்க்கலாம். பாய். 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 பாய்டா. பாய். வெரி கியூட் கப்பல்ல. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, சரியான பால்வாடி. இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, சத்யா இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு யோசிச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சத்யாவாச்சும் பிரச்சனை இருந்தாலும் லவ் பண்ண அத்தை பொண்ணையே சின்சியரா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன்னால அது முடியுமா? நீதான் சரியான பயந்தாங்கொலியாச்சே. யாரு பயந்தாங்கொலி? வாய்ப்பு கிடைச்சா நாங்களும் பண்ணுவோம். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? நீ என்ன பண்ணுவ? இவங்கள மாதிரியே லவ் பண்ணி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அப்படி மிஸ் பண்ற அளவுக்கு பொண்ணை நான் மீட் பண்ணல. அப்படி மீட் பண்ணா நாங்களும் பண்ணுவோம். எவ்ளோ தைரியம்டா உனக்கு! என்னையே ஊட்டுறியா? உன்னை எப்படி பயமுறுத்துறேன் பாரு. ஏய் விஸ்வா, உன் அம்மாடா. அம்மாவா? எங்க? ஐயோ, அம்மா எங்க துளசி? ஏய். பயந்தாங்கோலி, உனக்கு அம்மானாவே பயம், உனக்கு லவ் கேக்குதா? போ போ போ, படிச்சு உருப்பிடுற வழிய பாரு. நீ இப்படி பேசுறதுனாலதான் நம்ம பக்கமே வரதில்லை. உன்னை நானா கூப்பிட்டேன், நீயா தானே வந்த? ஹலோ, ஆமா, எங்க வரணும்னு சொல்லுங்க. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். விஸ்வா, நான் கொஞ்சம் கிளம்புறேன். என்னாச்சு துளசி? போன்ல யாரு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பு. எங்கன்னு சொல்லு, நான் கார்ல டிராப் பண்றேன். எதுக்கு? இதுல வந்து உன் அம்மா கிட்ட சண்டை போடவா? நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன், நீ கிளம்பு. உங்க கைக்கு என்னாச்சு சாமி? இது விஷயமா பேசத்தாமா உன்னை கூப்பிட்டேன். கலச பூஜை பண்ணப்ப உன் முகத்துல ஒரு எரிச்சல் உண்டாச்சுல்ல, அது எதனாலன்னு தெரிஞ்சுதாமா? ஏன் தெரியல, சில பேருக்கு மஞ்சள் பூசுறப்போ இப்படி அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க.
சந்தனம் இல்லனா மஞ்சள் பொடியில தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை அதுல இல்லம்மா, வேற என்ன பிரச்சனை? இது மனுஷாலோட வேலைமா. உனக்கு பாதிப்பை உண்டாக்குறதுக்காக யாரோ அதுல கலப்படம் பண்ணிருக்கா. கலப்படமா? ஆமாம்மா, யாரோ திட்டம் போட்டு பூச்சி மருந்தும் ப்ளீச்சிங் பவுடரும் அதுல கலந்து வச்சிருக்கா. என்ன சாமி சொல்றீங்க? அத நீங்க தானே வாங்கிருப்பீங்க. எப்படியும் தரமான பொருளை தானே வாங்கிருப்பீங்க. அதுல எப்படி கலப்படம் பண்ணாங்க? நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. எப்பவும் போல ரெகுலரா வாங்குற கடையில தான் வாங்கினேன். முதல் நாளே அதை வாங்கி கமிஷனர் வீட்டில் வச்சிட்டோம். அங்கதாம்மா ஏதோ நடந்திருக்கணும். இத யாரு பண்ணிருப்பாங்க? இவங்க தான் உறுதியா சொல்ல முடியாது. ஒரு சந்தேகத்தின் பேர்ல சொல்றேன். அந்த வீட்டில் வேலை பார்க்குமே ஒரு அம்மா. சத்தியவதியா? அவங்கதாம்மா. அவங்க பொறுப்புல தான் எல்லா பொருளையும் ஒப்படைச்சிட்டு வந்தோம். அவங்க தான் எல்லாருக்கும் முன்னாடி கோவிலுக்கு வந்து எங்களுக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணாங்க. என்னால அவங்க தான் உறுதியா சொல்ல முடியாது. ஆனா மஞ்சள் சந்தனம் பாக்கெட் பிரிஞ்சிருந்தது. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம். எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்டபோது வர்றப்பவே அப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் பல வருஷமா ஒரே கடையில தாம்மா வாங்குறேன். ஒரு தரம் கூட என் கைக்கு இப்படி ஆனதில்லை. இன்னைக்கு இப்படி ஆயிருக்குன்னா அங்க ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். கலப்படம் பண்ணது உண்மை. அத யார் பண்ணா, எதுக்காக பண்ணா நேக்கு புரியலம்மா. என்னம்மா யோசிக்கிற? உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நடுவுல ஏதாவது மனஸ்தாபம் இருக்காமா? எங்க பைரவி அத்தைக்கு எங்களை கண்ட ஆகாது. அடிக்கடி சண்டை போடுவாங்க. ஆனா சாமி விஷயத்துலலாம் மோசமா நடந்துக்க மாட்டாங்க. விரோதம்னு வந்துட்டா நல்லது கெட்டதெல்லாம் மறந்து போயிடுமா. அந்த பைரவிய நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேம்மா. பூஜையில கலந்துக்கிறதுல விருப்பம் இல்லாத மாதிரியே இருந்தாங்க. மஞ்சள் சந்தனம் பூசறப்ப மட்டும்தான் ஆர்வமா பண்ணாங்க. அப்ப அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ கடவுள் புண்ணியத்துல மழை வந்ததுனால முகத்துல பூசினது கரைஞ்சு போச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? என் கைக்கு ஆன மாதிரியே உன்னோட முகத்திலையுமே புண்ணு வந்திருக்குமேம்மா. உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. முகத்துல ஏதாவது ஆயிருந்தா உன் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிருக்குமேம்மா. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதுமா. உன் முகத்தை அலங்கோலமாக்கி உன் எதிர்காலத்தையே நாசம் பண்ண யாரோ துணிஞ்சிட்டாமா. உன்னை பிடிக்காத யாரோ தான் இந்த அபாண்டத்தை பண்ணிருக்காங்க. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியுமா. இந்த பாவத்தை ஒருத்தர் பண்ணிருக்கலாம், 2 பேரும் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணது என்னமோ உண்மைமா. நீங்க சொல்றது உண்மைனா இதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சே ஆகணும். போலீஸ்ல நான் இப்பவே கம்ப்ளைண்ட் பண்றேன். நீங்க சாட்சி சொல்ல வருவீங்கல்ல? வேண்டாமா, அப்படிலாம் பண்ணிடாத. இது கமிஷனர் வீட்டு விவகாரம். நான் கோவிலை நம்பிதாமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுல எதுவும் வில்லங்கம் பண்ணிடாதம்மா. அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அவங்கள எப்படி சாமி சும்மா விடுறது? அவங்களுக்கு கடவுள் கூலி கொடுப்பாருமா. இங்க பாருமா, நீ சத்தியவதி கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் தான் உன்னை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னேன். இத பெருசு பண்ணாதம்மா, சரி பண்ண பாருமா. நான் தெய்வத்துக்கு தினமும் பூஜை பண்றவன். கைப்புண்ணும் 2 நாள்ல குணமாயிடும். என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். மற்றபடி இத மற்றவா யார்கிட்டையும் சொல்லி பெருசாக்க வேண்டாமா. என்னம்மா யோசிக்கிற? இது பெரிய வீட்டு சமாச்சாரம். என்னை வம்புல மாட்டி விட்டுறாத. நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல? சரிங்க சாமி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ம், சத்தியவதி கிட்டயோ பைரவி கிட்டயோ இது விஷயமா கேட்கவும் மாட்டேன். கேட்டாலும் நான் பண்ணவே இல்லைன்னு சத்தியம் கூட பண்ணுவாங்க. நிச்சயமாம்மா. தப்பு பண்ணவங்க எப்பவுமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. நீ கேட்காம இருக்கிறது நல்லது. அப்புறம் சாமி, என்கிட்ட சொன்ன மாதிரி என் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அவங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இல்லம்மா, இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போறது? தேவையில்லாத மன கஷ்டத்தோட சேர்ந்து குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை தான் உண்டாகும். அதனாலதாம்மா நான் உன்னை கூப்பிட்டு சொன்னேன். சரிங்க சாமி, என் மேல இருக்கிற அக்கறையில சொல்லிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நானும் உங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க. சரிம்மா, எனக்கு நாளை ஆயிடுத்து. நான் கிளம்புறேன். ம். நீ ஆத்துக்கு போம்மா. சரிங்க சாமி. சிவா.